இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சுகாதார எச்சரிக்கைகள், பருவநிலை மாற்றங்கள், ஆச்சரியமூட்டும் வனவிலங்கு கண்டுபிடிப்புகள், விண்வெளி தொழில்நுட்பத்தோட அடுத்த பாய்ச்சல், அப்புறம் உலகளாவிய பாதுகாப்பு. இந்த நிகழ்வுகள் எல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு தொடர்புடையதுன்னு ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போயிடலாம். சுகாதார எச்சரிக்கைகள் மற்றும் நோய் தொற்றுகள். நம்ம அன்றாட வாழ்க்கையோட நேரடி தொடர்புடைய உலகளாவிய சுகாதார செய்திகளோட ஆரம்பிப்போம். சமீபத்துல ஒரு டச்சு சொகுசு கப்பல்ல நடந்த ஒரு அரிதான நோய் தொற்று உலகத்தையே கொஞ்சம் உற்று கவனிக்க வச்சிருக்கு. முதல்ல இந்த ஜூனாட்டிக் வைரஸ் அல்லது விலங்கு வழி வைரஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த சொகுசு கப்பல்ல பரவன ஹண்டா வைரஸ் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். இது பொதுவா எலிகளோட சிறுநீர் மற்றும் எச்சம் வழியா காத்துல கலந்து மனிதர்களுக்கு பரவுது. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்குன்னு குறிப்பிட்ட மருந்துகள் எதுவும் கிடையாது. நோயாளிகளோட அறிகுறிகளை வச்சு ஆதரவு சிகிச்சைகள் மட்டும்தான் கொடுக்க முடியும். உலக சுகாதார அமைப்போட தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்திலிருந்து வந்திருக்க வேறு சில அப்டேட்ஸ் இதுதான். இந்தியா, தாய்லாந்து, நேபாளத்துல புதிதா 34 பேருக்கு எம்பாக்ஸ் பாதிப்பு வந்திருக்கு. ஆனா அதே சமயம் ஒரு நல்ல செய்தி என்னன்னா, திமோர் லெஸ்டேல டிப்தேரியா நோய் பரவலை வெற்றிகரமா கட்டுப்படுத்திட்டாங்க. இதோட சேர்த்து மூளைக்காய்ச்சலை கையாள முன்கள பணியாளர்களுக்காக உலக சுகாதார அமைப்பு ஒரு புதிய வழிகாட்டுதலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது பகுதி, பருவநிலை மாற்றங்களும் தீர்வுகளும். மனிதர்களோட ஆரோக்கியத்துல இருந்து நம்ம சுற்றுச்சூழலோட ஆரோக்கியத்துக்கு வருவோம். இப்போ உலகமெங்கும் மக்கள் சந்திக்கிற கடுமையான வானிலை மாற்றங்களை பத்தி பார்ப்போம். 44 டிகிரி செல்சியஸ் நினைச்சு பாருங்க. இதுதான் இப்போ இந்தியாவோட பல பகுதிகளில் நிலவர சுட்டரிக்கும் வெப்பநிலை. இந்த மாதிரி தொடர்ந்து அடிக்கிற வழக்கத்துக்கு மாறான கடுமையான வெயில் மக்களோட அன்றாட வாழ்க்கையை ரொம்பவே முடக்கி போட்டிருக்கு. இந்த மாதிரி தீவிரமான வானிலையை சமாளிக்க சென்னை ஒரு சூப்பரான முன்னெடுப்பை கையில் எடுத்திருக்காங்க. மிஷன் மௌசம் திட்டத்துக்கு கீழே இந்தியாவோட முதல் நகர்ப்புற வானிலை சோதனை மையத்தை சென்னையில ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க 15 உயர்தர கருவிகள் இருக்கு. இது மூலமா நம்ம ஏரியாவில் நடக்கிற வானிலை மாற்றங்கள்ல ரொம்ப துல்லியமா முன்கூட்டியே கணிக்க முடியும். இதனால மக்களையும் நம்ம சீக்கிரமா எச்சரிக்கலாம். இது உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. மூணாவது பகுதி, வனவிலங்கு கண்டுபிடிப்புகள். சரி, இந்த மாற்றங்களுக்கு நடுவுல நம்ம இயற்கையும் சுற்றுப்புறலும் தங்களை எப்படி மாத்திக்குது? சமீபத்துல நடந்த 2 அற்புதமான வனவிலங்கு கண்டுபிடிப்புகளை பத்தி இப்ப பாப்போம். இது நிஜமாவே ஒரு ஆச்சரியமான தகவல். ஒடிசா கடற்பகுதியில முதல் முறையா லுட்ஜானஸ் அரக்கன் அப்படிங்கிற ஒரு புதிய ஸ்னாப்பர் மீன் இனத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. பார்க்க சிவப்பு மற்றும் வெள்ளி நிறத்துல அடர் பழுப்பு நிற கோடுகளோட இருக்கிற இந்த மீன் கடலோட உணவுச் சங்கிலியில ஒரு முக்கியமான நடுத்தர வேட்டையாடும் ஊரணமா செயல்படுது. நம்ம இந்திய கடல் வளத்துல இன்னும் எவ்வளோ விஷயங்கள் மறைஞ்சிருக்குன்னு இது காட்டுது. வெறும் 1-1.5 கிலோ. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இதுதான் உலகத்தோட மிகச் சிறிய காட்டு பூனை இனமான ரஸ்டி ஸ்பாட்டட் கேட். மனிதர்கள் அதிகமா நடமாடுற ஆரவள்ளி மலைப்பகுதிகளில் இது சமீபத்துல இனப்பெருக்கம் சேர்ந்த புகைப்படம் எடுத்திருக்காங்க. இதோட அளவையும் வேகத்தையும் பார்த்து இத பூனை குடும்பத்தோட ஹம்மிங் பேர்ட் அப்படின்னு செல்லமா கூப்பிடுறாங்க. இந்த கண்டுபிடிப்பு ஏன் இவ்ளோ முக்கியம் தெரியுமா? நகரங்கள் எவ்வளவுதான் வேகமா வளர்ந்தாலும் ஆரவள்ளி மாதிரியான துண்டாக்கப்பட்ட பசுமை பகுதிகள் இன்னும் முக்கியமான பல்லுயிர் தாழ்வாரங்களா செயல்படுது அப்படிங்கறத இது ஆணித்தரமா நிரூபிக்குது. இயற்கையோட உயிர்வாழும் திறன் அப்பாரமானது இல்லையா? நான்காவது பகுதி, விண்வெளி தொழில்நுட்ப வளர்ச்சி. இப்ப பூமியில இருந்து நம்ம பார்வைய நேரா விண்வெளி பக்கம் திருப்புவோம். விண்வெளி தொழில்நுட்பத்துல மனித குலம் அடைஞ்சிருக்க அடுத்த மாபெரும் பாய்ச்சல்கள் என்னென்ன? $1.1 பில்லியன் ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் இந்த பிரம்மாண்டமான மதிப்பீட்டை எட்டி ஒரு புதிய வரலாற்றை படைச்சிருக்காங்க. இது மூலமா இந்தியாவோட முதல் விண்வெளி தொழில்நுட்ப யூனிகார்ன் அப்படிங்கிற பெருமையை இவங்க அடைஞ்சிருக்காங்க. தனியார் விண்வெளித்துறைக்கு இது நிச்சயமா ஒரு மாபெரும் மைல்கல். அடுத்து நாசாவோட ஒரு சிக்கலான புதிய தொழில்நுட்பத்தை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். இந்த எம்பிடி த்ரஸ்டர் அப்படிங்கிறது லித்தியம் பயன்படுத்தி இயங்குற ஒரு நவீன அயனி இயந்திரம். நாசாவோட ஜெட் ப்ரொபல்ஷன் லேப்ல இருக்கிற ஒரு பிரம்மாண்ட வெற்றிட அறையில இந்த இயந்திரம் இப்போ ஒரு மிகப்பெரிய சோதனையை வெற்றிகரமா முடிச்சிருக்கு. சாதாரண அயனி இயந்திரங்களுக்கும் இந்த புதிய தொழில்நுட்பத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, இதோட அதீத சக்தி தான். இந்த புதிய இயந்திரம் 120 கிலோவாட் சக்தியில இயங்குது. அதாவது நாசாவோட முந்தைய விண்கல இயந்திரத்தை விட இது 25 மடங்கு அதிக சக்தி வாய்ந்தது. ஸ்பேஸ் ரியாக்டர் 1 ஃப்ரீடம் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே 2028க்குள்ள விண்வெளி வீரர்களை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புற நாசாவோட மாபெரும் பயணத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய அடித்தளமா அமைய போகுது. ஐந்தாவது பகுதி, உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் வர்த்தக மாற்றங்கள். விண்வெளியிலிருந்து மறுபடியும் பூமிக்கே வருவோம். இப்போ உலகளாவிய புரிசார் அரசியல் மற்றும் இராணுவ தொழில்நுட்பத்துல நடந்திருக்க சில முக்கிய மாற்றங்களை எவ்வித சார்புமின்றி நடுநிலையா நின்னு அலசுவோம்.
சாதாரண வழிகாட்டப்படாத ஆயுதங்களை ரொம்ப துல்லியமா இலக்கை தாக்கும் வழிகாட்டப்பட்ட ஆயுதங்களா மாத்திர தாரா அப்படிங்கிற புதிய அமைப்பை இந்தியாவோட DRDO மற்றும் விமானப்படை வெற்றிகரமா சோதிச்சிருக்காங்க. இது இந்தியாவோட உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்பத்துல ஒரு முக்கியமான முன்னேற்றம். இப்போ சர்வதேச அரசியலுக்கு வருவோம். ஹார்முஸ் ஜலசந்தியில பயணிக்கிற வணிக கப்பல்களுக்காக ஆபரேஷன் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு புது திட்டத்தை அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. ஈரானோட 30 நாள் போர் நிறுத்த கோரிக்கை, அமெரிக்காவோட 2 மாத போர் நிறுத்த முன்மொழிவு, இந்த ரெண்டுக்கும் நடுவுல வணிக கப்பல்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய எந்த ராணுவ தலையீடும் இல்லாம இந்த ராஜதந்திர மற்றும் காப்பீட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இந்த புவிசார் அரசியல் மாற்றங்கள் உலகமெங்கும் பல அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கு. அமெரிக்கா ஜெர்மனியிலிருந்து தன்னோட 5000 படைகளை திரும்ப பெற முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐரோப்பிய நாடுகள் அவங்க சொந்த பாதுகாப்பு செலவுகளை அதிகரிக்கணும்னு நேட்டோ வலியுறுத்திட்டு வருது. பொருளாதார ரீதியா பார்த்தா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வர வாகனங்களுக்கு அமெரிக்கா 25% இறக்குமதி வரியை அதிரடியா விதிச்சிருக்காங்க. சரி, இதெல்லாம் சாதாரண மக்களை எப்படி பாதிக்கும்? CFR தலைவர் மைக்கேல் ஃப்ரோமன் சொல்றத கவனிங்க. போர் பேச்சுவார்த்தை மூலமா முடிஞ்சாலும் சரி, இல்ல அப்படியே நின்னாலும் சரி, ஹார்முஸ் ஜலசந்தியில போக்குவரத்து பழைய நிலைமைக்கு திரும்புறது ரொம்ப கஷ்டம்னு அவர் சொல்றார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த புவிசார் அரசியல் மோதல்களோட பொருளாதார விளைவுகள் எப்பவுமே சமமா இருக்காது. குறிப்பா எரிசக்தியை இறக்குமதி செய்யற குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளை இது ரொம்பவே கடுமையா பாதிக்கும்.